ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கமயில் ஜுவல்லரியில் ஒரு டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். 330 நாளைக்கு அந்த ஸ்கீமு. அதில் நான் அப்பப்போ காசு பே பண்ணிகிட்டு இருந்தேன். பே பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் என் டிஜிகோல்டில். அது இல்லாமல் எனக்கு பெனிஃபிட்டட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 49 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டடாக, அதாவது நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஆப்ஸ் ஜாயின் பண்ணும்போது சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்னைக்கு பே பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போனஸ் பர்சன்டேஜ், அதாவது 7%, 5%, 4% நீங்கள் கட்டுற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோல்டாகவே வர வைப்போம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தங்கமயிலில் சொன்ன ஒரு விஷயம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கடையில் கேட்டாலும் சரி, ஆன்லைனில் எங்கே செக் பண்ணாலும் இந்த விஷயம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் போய் வாங்கும்போது எனக்கு ஓவராலாக இந்த பெனிஃபிட்டட் வெயிட் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அப்போ 2 கிராம்ஸ் 49 மில்லிகிராம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கணும். ஆனால் என்னால் 2 கிராம்ஸ்க்கே வாங்க முடியல. அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவும் பே பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்கேம் எனக்கு மட்டும் தான் நடந்திருக்குன்னு நினச்சி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க. யாருமே வெளியே வந்து இது பேசலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். என்ன இதில் அப்படி ஏமாந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கிராமா இப்போ முன்னாடி நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 49 மில்லிகிராமுக்கு போனஸாக வச்சு, அதாவது 330 நாளுன்றது ஒரு வருஷத்துக்கு 11 மாதம் நம்ம பே பண்ணியிருக்கோம். இதை பிளான் பண்ணி ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஒரு ஆவரேஜ் ரேட்டுலாம் சொன்னாங்க நாங்கள் போனப்போ. ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜ் ரேட்டாக பில்லிங் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்படி அவங்க சொல்ல, உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டே வந்து 9,000 தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம், உங்களுக்கு 9,000 தான் கணக்கு வரும்னு சொல்லி ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த கடையில் இருக்கவங்களே சொல்லி பே பண்ண வச்சாங்க. அங்கே கடையில் தான் நான் பே பண்ணேன். ஆப் மூலியமாக பே பண்ணுங்க, உங்களுக்கு 9,000 தானே இருக்குது, இன்னும் 1 கிராம் போடுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக 1 கிராம் தான் இருந்தது. 1 கிராம் இருக்கும்போது எனக்கு வந்து 9,000 தான் ஆவரேஜ் வெயிட் காட்டுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பே பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பே பண்ணால் ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 மாறிடுச்சு. அதுக்கு ஆவரேஜ் ரேட் 13,000 மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ வர அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நானே பரவாயில்ல, இவங்க பயங்கரமாக ஏமாந்துருக்காங்க அப்படின்னு. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நாளாக தங்கமயிலில் டிஜிகோல்டில் தான் ஏமாத்துறாங்கன்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப அவங்க எல்லா விதத்துலையும் ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து போயிருக்காங்க, அவங்க ரெகுலராக வந்து கோல்டு எப்போவுமே சென்னையில் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து மதுரைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. மதுரையில் ஷிஃப்ட் ஆனோடனே அவங்களோட தாலி செயினில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ அவங்க மதுரையில் இருக்க தங்கமயில் ஜுவல்லரிக்கு போயிட்டு தாலி செயின் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த ஷாப்புக்கு போய் அவங்க கொடுத்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட்லாம் போட்டுட்டு கேஷுவலாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது 916 கிடையாது, இதுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கஸ்டமர் வந்து நீங்கள் இது எப்படி வந்து 916 இல்லை அப்படின்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்க BIS ஆப் இருக்குது இல்லைங்களா, அது மூலயமா போய் ஹால்மார்க்கு BIS எல்லாத்தையுமே காட்டினோடனே ஆமாம் சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணி 22 கேரட்டுக்கு எவ்வளோ காசோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வந்து அந்த கஸ்டமருக்கு தெரிஞ்சனால அவங்க BIS ஆப்குள்ளெலாம் போய் காட்டியிருக்காங்க. இதுவே நார்மலாக ஒரு படிக்காதவங்களோ கிராமத்தில் இருக்கவங்களோ இவ்வளோ விவரம் தெரியாதவங்க போயிருந்தால் இவங்க எப்படி ஸ்கேம் பண்ணியிருப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நமக்கு நடந்த மாதிரியே நிறைய பேருக்கு நடந்திருக்கு சேம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவங்களுக்கு வந்து 17% போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. அது மாதிரி நிறைய 14 பேர் இப்போ போடுறதா இருந்திருக்காங்க, இதை பார்த்துட்டு போடலன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் சில பேர் இப்படியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த கமெண்ட்லாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கேம் அடைஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்கேம் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதையும் தெரிய வைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். இன்னொருத்தர் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கீமை போட்டு உங்களுக்கு அது புரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆவரேஜ் ரேட்னா நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அப்போ கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் போடுவாங்க. கம்மியாக இருக்கும்போது கம்மியாக தான் இருக்கும் ஆவரேஜ், அதிகமாக இருக்கும்போது அதிகமாக இருக்குன்றாங்க. நான் அதை பற்றி சொல்லவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆவரேஜ் ரேட்டை பற்றி பேசவே இல்லை. ஆவரேஜ் ரேட் போட்டாங்க, அது ஏதோ சும்மா வந்து மக்களை கவர்றதுக்காக போட்டிருக்காங்க. அந்த ஆவரேஜ் ரேட் பற்றி அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா நான் இன்னொரு கிராமை சேர்த்துருக்க மாட்டேன், அது தேவையே இருந்திருக்காது. இப்போ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு 9,000 பில் போட்டு வந்திருக்கும், அதுக்கான GST மட்டும் பே பண்ணியிருப்பேன். இவங்க ஆவரேஜ் ரேட் அப்படிலாம் பேசினனால எனக்கு வந்து 13,000க்கு அந்த பில் போட்ட மாதிரி கணக்காயிடுச்சு. ஆனால் 13,000க்கு அவங்க பில் போட்டாங்களான்னு கேட்டிங்க, அந்த 13,000க்கு அவங்க பில் போடல. பாதி நகைக்கு 13,000 கணக்கு வச்சுக்கிட்டாங்க. அதாவது நகைக்கு அந்த வெயிட்டாக அந்த ரிவார்டாக நமக்கு போனஸாக இருந்ததுக்கு இன்னைய ரேட்டு 15,800 சம்திங் வச்சு கணக்கு போடுறாங்க. எப்படி ஒரு பில்ல இத்தனை ரேட் வர முடியுன்றதையும். இன்னொன்று நான் ஸ்கேம்னு சொல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆப்பில் சேரும்போது என்ன சொன்னீங்க, போனஸ் வந்து உங்களுக்கு கோல்டாக வர வைப்போம், கோல்டாக கொடுப்போம்னு சொல்லி அதை ஏன் கேஷாக மாற்றுறீங்க அப்படின்றது தான் விஷயமே. இதை மட்டும்தான் நான் ஸ்கேம்னு சொல்கிறேனே தவிர மற்றபடி அவங்க நகை கொடுக்கல இது அதுன்னு நான் எதுவுமே பேச வரல. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்காரங்களுக்கு எப்படிங்க ரெண்ட் பே பண்ணுறாங்க, பேங்க்
பேங்க்குக்கு அவங்க லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி, ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, கஸ்டமருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பேங்க்குக்கு வந்துட்டு கேட்வே சார்ஜஸ், டெபிட் கார்டெலாம் நம்ம பே பண்ணுறோம் அதுக்கு சார்ஜஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு வந்துட்டு பிரைப் கொடுக்குறாங்க, அதாவது என்ன சொல்கிறதுனா லஞ்சம் கொடுக்குறாங்க, போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கஸ்டமர்கிட்ட இருந்து தானே கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் முட்டாளுங்களே, உங்களுக்கு 1% 2% போகிறத நினச்சி இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்களை கடைக்கு கூப்பிட்றதுக்கே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும், இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து ஒரு கஸ்டமராக இருந்தாருன்னா இப்படி பேசியிருக்க மாட்டார். 1% 2%ன்றது அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு தான் எவ்வளோ அது லாஸு, அதுக்கு எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அவரோட பாயிண்ட் அவர் வந்து சொல்லலாம். ஆனால் போய் அந்த கடையில் கட்டுற எல்லாத்தையும் முட்டாளுங்களேன்னு சொன்னார். அது நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, கரெக்டாக தான் எடுத்துக்கணும். அந்த கடையெல்லாம் சூஸ் பண்ணிங்களா நீங்கள் முட்டாளுங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும், யாருமே லாபம் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான், லாபம் இல்லாமல் யாருமே எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் அவர் சொல்லியிருக்கிறது ஜிஎஸ்டி, ஹால்மார்க், வேஸ்டேஜ் எல்லாமே இந்த ஸ்கீமில் இருக்குது. அப்புறம் என்ன பெனிஃபிட்னு இதில் நம்ம சேர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரேடியாக 25,000 அந்த மாதிரி பல்க் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதவங்க டெய்லியும் ஒரு 100 மல்டிபிள்ஸ், அதாவது 100 200 அப்படின்னு கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கரெக்டான கான்செப்ட் தான், இதை நான் எதுவுமே தப்பு சொல்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களால 25,000 கட்ட முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆசை காட்டி இந்த ஸ்கேம்குள்ளே வர வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு போனஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்கள் கோல்டு ரிவார்ட்ஸாக, அதாவது ரிவார்டாக உங்களுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறீங்க. கோல்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்லவே கிடையாது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலி வேஸ்ட்டு. அதுக்கு அவங்க இந்த காசை இந்த ஆப்பில் போட்டு வைக்காமல் அவங்கவுங்க வீட்டிலேயே சேர்த்து வச்சுருந்துருக்கலாம், 100 200 சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எப்படியும் ஜிஎஸ்டி பே பண்ணணும், வேஸ்டேஜ் பே பண்ணணும், எல்லாமே பே பண்ணணும். இப்போ ஆப்புக்கு வந்து எந்த பெனிஃபிட் இல்லைன்னு நீங்கள் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கட்டி தான் வந்து வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான், வேஸ்டேஜே பெனிஃபிட் தான். ஏன்னா கடைக்காரங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவங்க கோல்டு வாங்குவாங்க, மக்களுக்கு விற்கும்போது வேஸ்டேஜோடு விற்பாங்க. அது நீங்கள் வேஸ்டேஜோடு விற்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட், அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நான் கோல்டாகவே வரவு வச்சு உங்களுக்கு கோல்டாகவே கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை வந்து இன்னைய ரேட்டுக்கு தான் மாற்றுவேன், அது அமௌண்ட்டாக தான் வைப்பேன், அதுவும் உங்களுக்கு வேஸ்டேஜும் அதிகமாக போடும். ஒரு காயினுக்கே வந்து பார்த்திங்கன்னா 6% வருது சும்மா காயினுக்கே. அப்படின்னும் போது பேசிக்காக காயின் வாங்கணும், இதை திரும்ப நான் கோல்டாக மாற்றணும், ஏதாவது ஜுவல்ஸாக போடணும் அப்படின்னா நான் அதுக்கு திரும்ப வேஸ்டேஜ் பண்ணணும். இதை திரும்ப கொடுக்கும்போது காது வச்ச காயினாக இருக்கட்டும், 24 கேரட்டாக இருந்தாலும் வந்து 1% மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நான் ஏமாந்துருக்கேன்றது மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர யாராவது நீங்கள் போய் இது பண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது. இன்னொருத்தர் எனக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்க, ஜாயின் பண்ணுங்கன்னு. ஆமாங்க, நான் சேர்ந்தனால நான் அதை ப்ரொமோட் பண்ணேன். ப்ரொமோட் பண்ணல, சேர்ந்தேன்னு நான் வந்து சொன்னேன். இது சேர்ந்துருக்கேன், நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்காக அமௌண்ட் கட்ட முடியலன்னா கொஞ்சமாக கட்டி நம்ம வந்து கோல்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட், ஏன்னா நம்மளுக்கு போனஸும் தராங்க, கோல்டாக வர வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது ஸ்கேம்னு தெரிஞ்சோடனே நான் வீடியோ போட்டுட்டேன். வீடியோ எப்படி போட்டேன் அப்படின்னா, இது வந்து சேர தேவையில்ல அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட பாயிண்ட் என்னவோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், அது நான் எதுவுமே சொல்ல வரல. இது எதுவும் ப்ரொமோட்டும் பண்ணல, நான் ப்ரொமோட்டும் பண்ணல. அதுக்காக நிறைய பேர் வந்து எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எதுக்கு சேரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக போடுவேன். இப்போ நான் ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன்னா இந்த ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு போடுவேன். க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, பெனிஃபிட்டாக இருக்குன்னா பெனிஃபிட்டாக இருக்குது, இதில் நீங்கள் கூட ஜாயின் பண்ணலான்னு என் சஜஷன் தான் சொல்லுவேனே தவிர நீங்கள் போய் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட பாயிண்ட்டை தான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் சேர்ந்தேன், இந்த ஸ்கீம் பற்றி நல்ல ஸ்கீமை நான் சொல்லியிருக்கேன் தான், பட் வாங்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்கேம்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இதை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் நிறைய ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதா எனக்கு கமெண்ட் பண்ணும்போது என்னால் யாரோடதும் மோசமாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏற்கனவே நான் இதை பற்றி நல்லதாக சொல்லியிருந்தாலும் நிஜமான உண்மையும் நான் சொல்லணும், அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெசிடேட்டாக பண்ணாதீங்க. என்ன மாதிரி பாயிண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம். நானே வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் இது கிடையாதுன்னு. கண்டிப்பாக அது வந்து அக்செப்டபிள் தான், இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு நீ என்ன பெரிய இவ்வளோ இதான்னு கமெண்ட் பண்ணுறது, மரியாதையோடு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாருமே கேட்பாங்க. கமெண்ட்ஸில் உங்களோட கருத்தை சொல்கிறது எவ்வளோ முக்கியம்னா, ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், ஒருத்தவங்களோட நகையே 916 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும்போது இது ஞாபகம் வந்து அவங்க அந்த கடையில் கேட்பாங்க.
யாரும் ஏமாறாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணி ஏமாறாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கோல்டு எப்படி சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.